வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பக்தி இலக்கியத்தில் பன்னிரு திருமுறைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. பன்னிரு திருமுறைகள்ன்றது திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்கள் 1, 2, 3. இது 3 திருமுறைகள். இதில் சம்பந்தம் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர் பாடின பாடல்கள் 4, 5, 6 திருமுறைகள். இதை திருநாவுக்கரசர் தேவாரம்னு சொல்லுவாங்க. சுந்தரர் பாடியது 7ஆம் திருமுறை. இதனை சுந்தரர் தேவாரம்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையாக இருக்குது. திருமாளிகை தேவர் முதலிய 9 பேர் பாடிய பாடல்கள் 9ஆம் திருமுறையாக இருக்குது. திருமூலர் எழுதிய திருமந்திரம் 10ஆவது திருமுறையாக இருக்குது. திரு ஆலவாய் உடையார் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு 12 பேர் சேர்ந்து பாடின பாடல்கள் 11ஆம் திருமுறையாக இருக்குது. சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் 12ஆம் திருமுறையாக இருக்குது. ஆக மொத்தம் நமக்கு 12 திருமுறைகள் இருக்குது. இந்த திருமுறைகளெல்லாம் தொகுத்தவர் நம்பியாவார். இவர் தொகுத்த முதல் 11 திருமுறைகள் மட்டுமேன்னு சில பேர் சொல்கிறாங்க. இவருக்கு பின்னாடி தான் 12ஆம் திருமுறையாக பெரிய புராணம் சேர்த்துருக்காங்க அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. திருமுறைகளை தொகுப்பித்தவர் முதலாம் ராஜராஜ சோழன். அவர் தொகுப்பித்தவர்னால் இதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த பணியை செய்கிறதுக்கு உதவுனவர் அர்த்தம். இதில் கருத்து வேறுபாடும் இருக்குது. ராஜராஜ சோழனுக்கு திருமுறை கண்ட சோழன்ற பேர் வழங்குவதும் குறிப்பிடத்தக்கது. முதல் 7 திருமுறைகள் தேவாரம்னு சொல்கிறோம். அதற்கு மூவர் தமிழ் என்ற பேரும் இருக்குது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இந்த 3 பேரும் மூவர் முதலிகள்னு சொல்லப்படுறாங்க. முதல் 2 பாடியது எல்லாமே இசைப்பாடல்கள். திருமுறைகளை பார்த்திங்கன்னா இசைப்பாடல்கள் தான் அதிகமாக இருக்குது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர்ன்ற 4 வரையும் சமய குறவர்கள்வாங்க. குறவர்கள்னால் பெரியவர்கள்னு பொருள். திருமுறைகள் மொத்தம் 27 பேர் பாடியிருக்காங்க. திருமுறைகளை சைவர்கள் தமிழ் வேதமாகவே போற்றுகிறார்கள். பக்தி நூல்களுக்கு உரை காணாத பாடல்களை மட்டுமே போற்றி பாடுபவர்கள் சைவர்கள். இதில் சில வரிகளை பார்க்கலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. இதோட விளக்கம் என்னென்னா, இறைவன் மேல் பேரன்பு பக்தி வச்சு மனம் உருகி கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக கடவுளை வேண்டுறது. என் கடன் பணி செய்து கிடப்பது. இதோட பொருள் என்னென்னா, இறைவன் என்ன காப்பான், அது அவன் கடன். அப்போ என்னுடைய கடன் என்னென்னா அவனுக்கு தொண்டு செய்வது தான். இதை செஞ்சுட்டு அமைதியாக காக்கிறது தான் என் வேலை அப்படின்றதான் இதோட அர்த்தம். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறையேன். அதாவது இனிய இசையோடு கூடிய தமிழ் பாடல்கள் பாடுவதை மறக்கவே மாட்டேன்னு. தமிழும் இசையும் இறைவனை அடைக்கிறதுக்கு மிக சிறந்த வழிகள்ன்றதை அப்பர் சுவாமிகள் இதன் மூலமாக உணர்த்துறாரு. ஆட்டுவித்தால் ஒருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஒருவர் அடங்காதாரே. அதான் இதோட அர்த்தம் என்னென்னா, இறைவன் நம்ம எப்படியெல்லாம் ஏற்கிறானோ அப்படியெல்லாம் நம்ம ஆடுறோம். அவன் நம்ம அடக்கி ஆள நினைத்தால் யார் தான் அடங்காமல் இருக்க முடியும். இது ஒரு ஆன்மீக கருத்து என்னென்னா, மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும், அது ஆசை, ஓட்டம், உருக்கம், பாட்டு, பணிவு எதுவுனா இருக்கலாம், எல்லாமே இறைவனோட திருவிளையாடல்களால் மட்டும்தான் நடக்குது. அவனோட சக்தியை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இயங்குறது இல்லைன்றது தான் இந்த வரிகளுடைய பொருள். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. இதோட விளக்கம், பித்தரை போன்றவரே, பிறைச்சந்திரனை சூடியவரே, பெருமானே, அருள் புரியும் கருணையாளரே. திருவெண்ணை நல்லூர்ன்ற திருத்தலத்தில் சிவபெருமான் தானே நேரில் சுந்தரருக்கு அடியெடுத்து கொடுத்து பாட சொன்ன சிறப்புமிக்க பதிகம் இது. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அதாவது 5 எழுத்து மந்திரமான நமச்சிவா வாழ்க, நம் தலைவனான இறைவனின் திருவடிகள் வாழ்கன்றதான் இதோடைய அர்த்தம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, இறைவன் ஆகாயமாகவும் நிலமாகவும் காற்றாகவும் ஒளியாகவும் உடலாகவும் உயிராகவும் எல்லா இடத்துலையும் நிறைந்துள்ளான் அப்படின்றதான் இதோட பொருள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மனிதர்கள் அனைவரும் ஒரே குலத்தை சேர்ந்தவங்க. ஜாதி மதங்க வேறுபாடுகள் கிடையாது. கடவுள் ஒருவரே அதுதான் இது அர்த்தம். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். அதாவது இறைவனுடைய திருவருளால் என் உள்ளத்தில் நான் பெற்ற பேரின்பத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பெற்று இன்புற வேண்டும்ன்றதான் இது அர்த்தம். இது போன்ற புகழ்பெற்ற அடிகள்லாம் இந்த 12 திருமுறைகளில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.